ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஹெவன்லி டீமன் கேன்ட் லிவ் நார்மல் லைஃப் மேன்வாவோட 97வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 96 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸில் நம்ம ஹீரோ வந்துட்டு வால்ஹாலா மேலே வந்துட்டு போரே தொடுத்திருப்பான். அதுக்கப்புறம் ஏரிஸ் இருந்துட்டு அங்கே இருக்கிற ரேங்கர்ஸ் கூட டூவல் ஆஃப் டிசிஷனுக்கு வந்துட்டு கேட்டிருப்பான். அது என்ன நான் உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன நினச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்ப கரண்டா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த வால்ஹாலால உண்மையான வாரியர்ஸ், அதாவது இப்ப இருக்கிற கவர்மெண்ட் வந்துட்டு கரப்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வாரியர்னா நேருக்கு நேர் சண்டை போடணும், ஹானரால சாகணும் அப்படிலாம் இல்லாம அப்படி இருக்கனால நல்லவங்க நம்ம ஹீரோ கூட டச்ல இருக்கிறவங்க எல்லாம் ரிபல்ஸா வந்துட்டு மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு நேரடியா ஹீரோ ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி பண்ணா அப்படின்னா அவங்க போறதுக்கான காரணமே வந்துட்டு மக்கள் மத்தியில போய் சேராது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு விஷயம் பண்ணிருப்பான். ஒன்னு நார்த் சைட்ல அந்த வால்ஹாலாவே வந்துட்டு அட்டாக் பண்ணிருப்பான். இன்னொன்னு ஏரிஸை விட்டு அங்க இருக்கிற டாப் ரேங்கர்ஸ் இருக்காங்களே அவங்க கூட டூவல் வந்துட்டு போறதுக்கு பர்மிஷன் கேட்க சொல்லியிருப்பான். ஏன்னா அவன் கேட்டா அங்க இருக்கிறவங்க வந்துதான் ஆகணும். அப்படி அங்க வந்துட்டாங்க அப்படின்னா போர்ல போயிட்டு அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த ஒரு ரீசனுக்காக மறைமுகமா ஹெல்ப் பண்றதுக்கு. சோ ஏரிசன் அப்படி கேட்டதுனால இம்பீரியல் சம்மன்ஸ் மூலியமா வால்ஹாலால இருக்கிற டாப் ரேங்கர்ஸ் எல்லாருமே கேபிட்டல்ல வந்துட்டு கேதர் ஆனாங்க. அப்ப அந்த வால்ஹாலாலேயே செகண்ட் ரேங்க்ல இருக்கிற ஆல்வரஸ் அப்படிங்கிறவன் உண்மையாலுமே இங்க இருக்கிறவங்க அவ்வளவுதானா, இது வந்துட்டு ஓல்டு டேஸ் மாதிரியே இல்லையே அப்படின்னு கேட்க, இன்னொருத்தர் இருந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரோமன் டிமிட்ரி தான், அவனாலதான் பார்பரோசால இருந்து ராட்ரிகோஸ் வரைக்கும் எல்லாருமே வேற உலகத்துக்கு செத்து போயிட்டானுங்க. பிளஸ் ரேங்க் 3ல இருந்த அந்த ஏரிஸும் டிமிட்ரிய ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வாலாலா விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றான். இவன் யாருன்னா இந்த வேலால ரேங்க் 5th இருக்கிறவன் அயன் அப்படிங்கிறவன். அந்த ஆல்வரஸ் இருந்துட்டு ரோமன் டிமிட்ரி அப்படிங்கிற ஒரு மியூட்டன்ட் வந்துட்டு இந்த என்டையர் சிச்சுவேஷனுமே இருந்துட்டு தலைகளா திருப்பினால என்ன ஒரு ரிடிகுலஸான சிச்சுவேஷன் அப்படிங்கிறப்ப ஏரிஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு லாங் டைம் நோ see everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த ஆல்வரஸ் இருந்துட்டு உன்ன மாதிரி ஒரு துரோகி இந்த இடத்தை இவ்வளவு கான்பிடென்ட்டோட விசிட் பண்றதுக்கு யார் உனக்கு தைரியம் கொடுத்தது அப்படிங்கிறப்ப ஏரிஸ் இருந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன இன்னுமே இந்த எம்பையர்ல இருந்து எக்ஸ்பெல் பண்ணல. அது மட்டும் இல்லாம இந்த வால்ஹாலால ரேங்க் 3 இருக்கிற ஏரிஸ் இருந்துட்டு செகண்ட் ரேங்க் இருக்கிற ஆல்வரஸோட டூவல் ஆஃப் டிசிஷனுக்கு வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறப்ப ரேங்க் 9th இருக்கிற ஷ்னைடர் அப்படிங்கிறவன் இந்த வால்ஹாலாவை கை விட்டுட்டு போன ஒருத்தன் டூவல் ஆஃப் டிசிஷனை பத்தி பேசுறியா, ஆப்சல்யூட்லி என்னால இதை ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறப்ப ஏரிஸ் இருந்துட்டு டூவல் ஆஃப் டிசிஷன் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட பிறப்புரிமை மாதிரி ரேங்கரா மாறிட்டா. சோ என்னை விட லோவரா ரேங்க் பண்ணிருக்கிற நீ இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது அப்படிங்கிறப்ப ஆல்வரஸ் இருந்துட்டு போதும் நான் வந்துட்டு இந்த டூவல் ஆஃப் டிசிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வால்ஹாலா டெம்பிளுக்கு வந்துட்டு போறாங்க. அப்ப அந்த ஆல்வரஸ் இருந்துட்டு ஹிஸ்டரி வந்துட்டு ரிப்பீட் ஆகும், தெரியும்ல ஏரிஸ், என்கிட்ட அன்அபிஷியலா 3 டைம் தோத்து போனதுக்கு அப்புறம் எங்க இருந்து உனக்கு இந்த கான்பிடன்ஸ் வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு போறப்ப அங்க இருக்கிறவங்க இப்போ நம்ம சேக்ரெட் டூவல் ஆஃப் டிசிஷனை வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணலாம். எவ்ரிஒன் ரெண்டு வாரியருக்கு இடையில இருக்கிற பேட்டல வந்துட்டு ரெவரண்ட் ஹார்ட்டோட வாட்ச் பண்ணுங்க, டூவல் ஆஃப் டிசிஷன் பிகின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு சண்டை போடுற உறப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி நிறைய மூவ்ஸ் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. மத்த அந்த ரேங்கர்ஸ்லாம் என்ன ஒரு இன்கிரெடிபிளான எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மூவ்ஸ். பட் இந்த எண்ட் ஆல்வரஸ்க்கு தான் வந்துட்டு அப்பர் ஹேண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறப்ப ஆல்வரஸ் இருந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் இம்ப்ரெசிவான ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப், பட் உங்ககிட்ட அவ்வளவுதான் இருக்கு, நம்ம ஆறால இருக்கிற டிஃபரன்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆறா வந்துட்டு வெடிக்க வைக்கிறான். வெடிக்க வச்சு நம்ம ஏரிஸுமே குத்துற மாதிரி தான் அவனுக்கு தோணுது. பட் அது வந்துட்டு ஒரு பிரம்மையை வந்துட்டு உருவாக்கி இருக்கான். ஆரா ஆஃப்டர் இமேஜா ஸ்டில் இந்த மாதிரி சீப் ட்ரிக்ஸ் மேலதான் ரிலே ஆயிருக்கியா, ஐ சி அப்படிங்கிறப்ப பின்னாடி ஏரிஸ் வந்துட்டு நாட் பேட் அப்படிங்கிறப்ப அந்த ஆல்வரஸ் வந்துட்டு என்ன இவ்வளவு ரிலாக்ஸ்டா வந்துட்டு இருக்கான், இதை வந்துட்டு இந்த அட்டாக்லயே நான் முடிச்சு வைக்கிறேன், தென் வாட் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்வாடையுமே வந்துட்டு கிராஸா வச்சு ஆல்வரஸ் சீக்ரெட் ஆர் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஸை வச்சு நம்ம கிட்டத்தட்ட ரத்னா சாகலோ கிராஸ் பேக் பார்த்துட்டு போல அதே மாதிரி ஒரு அட்டாக்கை வந்துட்டு அனுப்பி வைக்கிறப்ப அது வந்துட்டு போயிட்டு வெடிச்சிருது. ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகாம அந்த புகைக்குள்ள வெளியே வந்து அவனை வந்துட்டு வெட்டிறான். எங்கன்னா ரெண்டு கையுமே வந்துட்டு இந்த பிளேட பிடிக்க விடாம வெட்டி போட்டதா ஏரிஸ். ஆல்வரஸ் நான் வந்துட்டு டிமிட்ரிக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு இடத்துல தேக்கம் அடைஞ்ச மாதிரி இருந்தேன், அதனாலதான் நான் வந்துட்டு எக்ஸாக்டா இங்க இருந்து போயிட்டு டிமிட்ரி கூட ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிறப்ப அவனும் மத்தவங்களும் வாய்ப்பே இல்ல, இவங்கிட்ட இருக்கிறது இப்போ 6 ஸ்டார் ஆறாவா அப்படின்னா நீ வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே உன்னோட ஃபுல் பவர்ல சண்டை போடலையா அப்படின்ட்டு மனசுக்குள்ள என்னால சர்டனா சொல்ல முடியும். வேலையால யாருக்கிட்டுமே இல்லாத அந்த ஒரு டேலண்ட் இருந்துட்டு
ஏரிஸ் கிட்ட இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப பீஸா அவனோட ஆரா வச்சு ஏரிஸ் இருந்துட்டு அந்த ஆல்வரஸா போட்டு தள்ளிறான். மத்த ரேங்கர்ஸ்க்கெல்லாம் மூச்சு கூட விட முடியல, அந்த அளவுக்கு தகச்சு போய் நின்றுட்டு இருக்கானுங்க. அப்ப இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற கவுண்ட் கோமஸ் அப்படிங்கிறவன், இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட கூட ரெக்கார்டு பண்ணி அவனை மாட்ட வைக்கலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ணியிருப்பான்ல, அவன் வந்துட்டு இவனுக்கு டிமிட்ரியில போயிட்டு என்னதான் ஆச்சு, இவங்க வந்துட்டு நம்மள கையும் கலாமா புடிச்சிட்டாங்களே, நார்த்தன் ஃப்ரெண்டுக்கு டிமிட்ரியோட படையை வந்துட்டு அமுச்சு வச்சுட்டான், அதனாலேயே எம்பரரோட ஃபோர்ஸஸ் எல்லாமே டிப்ரெஸா இருக்கீங்க, பட் இந்த இடத்துக்கு ஏரிஸ் அனுப்பி ஆல்வரஸை வந்துட்டு டீலிங் பண்ணிட்டான். ஸோ இப்படிதான் இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு ரோமன் இருந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கு இன்டென்ட்டை காமிக்கிறானா, இப்படியே போச்சு அப்படின்னா அவனோட பிளான்ல வந்துட்டு நம்ம மாட்டிப்போம். ஸோ நாங்க வந்துட்டு இந்த வேல்ஹாலாவோட ஸ்பிரிட்டையே அபேண்டன் பண்ண வேண்டியதான் அப்படின்னு நினைச்சிட்டு ஏரிஸை உடனடியா அரெஸ்ட் பண்ணுங்க, அந்த டம் ஃபவுண்டட் ஃபேஸோட அவனை அப்படியே நிக்க விடாதீங்க, அந்த துரோகி ஏரிஸை வந்துட்டு இப்பவே கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். பட் அவன் வந்துட்டு நேர்மையா ஜெயிச்சிருக்கான், அப்படி கூட அரெஸ்ட் பண்றானா, அதனாலதான் வால்ஹாலாவோட ஸ்பிரிட்டை வந்துட்டு விட போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஏரிஸ் இருந்துட்டு வாலாலாக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். வாலாலா இருந்துட்டு கம்ப்ளீட்டா அவங்களோட ஒரு வாரியர் அப்படிங்கிற பிரைடியை வந்துட்டு இழந்துட்டாங்க. சோ நீ வந்துட்டு அந்த டூவல் ஆஃப் டிசிஷனை வின் பண்ணாலும் கூட அந்த விக்டரோட ரைட்ஸை வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு அவங்க உன்னை கொல்லதான் பார்ப்பாங்க. சோ நம்மளுமே அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். அதை ஏரிஸ் நினைச்சிட்டு ஜஸ்ட் அஸ் ஐ மை லார்ட் சொன்ன மாதிரி நீங்க எல்லாருமே கம்ப்ளீட்டா கேவலமா மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்துட்டு சிக்னல் கொடுக்குறப்ப அங்க இருக்கிற சில பேர் வந்துட்டு டிவைஸ் வந்துட்டு எட்டு வரானுங்க. கோமஸ் வந்துட்டு who are these people, அவங்க வந்துட்டு ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மேஜிக் கம்யூனிகேஷன் டிவைஸா அப்படிங்கிறப்ப அங்க வந்திருக்கிறவங்க வந்துட்டு ஹாவோ செக்டர் சேர்ந்தவங்க, அது இன்ஃபர்மேஷன் செக்டர். அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா அங்க வெளிய இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே கான்டாக்ட் பண்ணிட்டாங்க. வெளிய இருக்கிற மக்கள் எல்லாமே ஏரிஸ் ஒன் பண்ணிட்டானா, அதுக்கு இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஏரிஸ் தான் இப்ப ரேங்க்டு செகண்ட்ல வந்துட்டு இருக்கானா, இந்த யங் ஏஜ்லயே செகண்டுக்கு வந்துட்டானா, சோ இம்ப்ரெசிவ் அப்படிங்கிறப்ப அந்த கோமஸ்க்கு ஒண்ணுமே புரியல. ஏரிஸ் இருந்துட்டு கவுண்ட் கோமஸ் இந்த டூவல் ஆஃப் டெசிஷனை வந்துட்டு இந்த வால்ஹாலா முழுக்க இந்த டிவைஸை வச்சு நான் லைவா போட்டு காமிச்சிட்டேன். ஒன்ஸ் இந்த வால்ஹாலா இருந்துட்டு அதோட ரொமான்டிசிசம் லாஸ்ட் ஆகாம வச்சிருந்துச்சு, அந்த வால்ஹாலாவை நான் வந்துட்டு திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். இந்த வால்ஹாலாவோட ரேங்க்டு செகண்ட் அப்படிங்கிற என்னோட அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி இந்த வால்ஹாலாவோட நம்பர் 1 ரேங்கர் சீசரை வந்துட்டு நான் சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு கேட்கிறப்ப மத்தவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. அங்க இருக்கிற எம்பரர் இருந்துட்டு உனக்கு தோன்றதை வந்துட்டு செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அப்ப பெல்ஃபர் அப்படிங்கிற அங்க இருக்கிற ஒரு மார்க்கஸ் டைட்டில் இருக்கிறவன் கவுண்ட் கோமஸ், உங்களோட ஒப்பீனியன்ல சீசருக்கும் ஏரிஸ்க்கும் நடக்கிற அந்த பேட்டில யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப கோமஸ் வந்துட்டு யாராலுமே யார் சர்டனா வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இந்த கான்டினென்ட்லயே ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வார்ட்ஸ்மேன் கேஸ்ட்ரோ, அந்த கேஸ்ட்ரோக்கு எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் அப்படின்னா நம்மளோட சீசர் மட்டும்தான். அதனாலேயே தான் அவரை வந்துட்டு வாலாலாவோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வார்ட்ஸ்மேன் அப்படின்னு நம்ம கருதுறோம். சோ சீசர் வின் பண்றதுக்கு தான் நேச்சுரலா வாய்ப்பு இருக்கு. பட் ஏரிஸ் இருந்துட்டு ரோமனை ஃபாலோ பண்ணி 6 ஸ்டார் ஆர்ஆர்எம் வந்துட்டு ரீச் பண்ணிட்டான். அப்படிங்கிறப்ப அந்த பெல்ஃபர் வந்துட்டு இது வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, சீசர் வந்துட்டு வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரண்டியா சொல்லணும். பட் இப்ப அப்படி சொல்ல முடியல. சோ இப்ப இருக்கிற ஸ்டாண்டை வச்சு பார்க்கும்பொழுது செகண்ட் ரேங்கோட அத்தாரிட்டியை ஸ்டாப் பண்றதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. அட் திஸ் ரேட் அந்த கிளர்ச்சியாளர்களுக்குள்ள ஹெர்னாடை வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப புரிஞ்சது அப்படின்னு கவுண்ட் கோமஸ் சொல்ல, ஒருத்தர் ஓடி வந்துட்டு பிரச்சனை டிமிட்ரி வந்துட்டு நார்த்தன் ஃப்ரண்ட் லைன்ட்ட வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப இவ்வளவு சீக்கிரமா அப்படின்னு அந்த கவுண்ட் கோமஸ் வந்துட்டு கேட்கிறான். அதுக்கப்புறம் வாலாலாவோட நார்த்தன் பவுண்டரியில கிறிஸ் இருந்துட்டு அப்ராக்சிமேட்லி 100,000 ட்ரூப்ஸ் வந்துட்டு இந்த வாலாலாவோட ஃபார்மோஸ்ட் டிஃபென்ஸ் பொசிஷன்ல வந்துட்டு அசம்பிள் ஆயிருக்காங்க. இட் சீம்ஸ் ரிபல் ஃபோர்ஸஸ் சப்ரஸ் பண்றது தான் இந்த நார்த்தன் ஃப்ரண்ட் லைனை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்திருக்காங்க போல மை லார்ட் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான். ஹவவர் இப்பவுமே இந்த சிச்சுவேஷன் இருந்துட்டு வாலாலாவோட இம்பீரியல் ஃபேமிலிக்கு சாதகமா தான் இருக்கு. அந்த இம்பீரியல் ஃபேமிலிக்கு மீனிங்ஃபுல்லான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு விடவே கூடாது அப்படின்னா அவங்களுக்கு ஆக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட டைமிங்கே வந்துட்டு கொடுத்துட்டு இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு ஃபெலிக்ஸ் இந்த வால்ஹாலாவோட செவரை வந்துட்டு பிரிங் டவுன் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு டைம் வேணும் அப்படிங்கிறப்ப ஃபீனிக்ஸ் மேஜிக் டவரோட மாஸ்டர் ஃபெலிக்ஸ் இருந்துட்டு ஒரு ஹவரே இருந்துட்டு போதுமை மாஸ்டர் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த நார்த்தன் ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற கமாண்டர் மார்க்கஸ் கில்லியன் அப்படிங்கிறவரு எனிமி ஃபோர்ஸஸோட சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறப்ப இங்க இருக்கிற அலைட் ஃபோர்ஸஸ்ல எஸ்டிமேட்டடா 100,000 ட்ரூப்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. பட் நம்ம அந்த ஃபீனிக்ஸ் மேஜிக் டவரோட ஃபெலிக்ஸை நினைச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த கில்லியன் இருந்துட்டு ஹெனிர் கவுண்டர் மெஷர் எல்லாமே ரெடியா இருக்கா அப்படிங்கிறப்ப அந்த ஹெனிர் அப்படிங்கிறவன் எஸ் நீங்க வந்துட்டு கவலைப்படுறதுக்கு தேவையே கிடையாது, எங்களோட மவுண்டன் டிவைன்ஸ் மேஜிக் அப்படிங்கிறது எந்த ஒரு மேஜிக் அட்டாக்கையும் எந்த ஒரு ஃபிளேர் அட்டாக்கையும் வந்துட்டு தடுக்கக்கூடியது. அந்த மேஜிக் டவர்ல இருந்து இந்த பர்பஸ்க்காகவே 100 மேஜ வந்துட்டு நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றான். இவன் யார் அப்படின்னா மவுண்டன் மேஜிக் டவரோட மாஸ்டர். இந்த மவுண்டன் அப்படிங்கிறது மேஜிக் டவர் வேலால இருக்கிற ஒன் ஆஃப் த மேஜிக் டவர், எஸ்பெஷலி டிஃபென்ஸ் மேஜிக்கு தான் இவங்க வந்துட்டு பேர் போனவங்க. அதாவது நிறைய ஷீல்ட்
ஷீல்டை வந்துட்டு போட்டு ஃபோர்டிஃபிகேஷனுக்காக கிலியன் இருந்துட்டு அந்த இம்பீரியல் ஃபேமிலி ஹெர்னாட ஆக்குபை பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாச்சும் ஆகணும். ஸோ அத்தனை நாளைக்கு நம்மளோட பொசிஷனை வந்துட்டு ஹோல்ட் ஆன் பண்ணணும். அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் டிமிட்ரி ஃபோர்ஸஸ் எல்லாமே அப்பியர் ஆயிட்டு இருக்கு. அதுல ஃபிளாரும் அதுக்கப்புறம் ஃபீனிக்ஸ் மேஜர்ஸும் வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஃபெலிக்ஸ் இருந்துட்டு இட் சீம்ஸ் அவங்களோட பிளான் இருந்துட்டு லாங் ரேஞ்ச் அட்டாக்கை ஃபர்ஸ்ட் வந்துட்டு தடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் காம்பேட்டுக்கு வந்துட்டு புஷ் பண்ண போறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு ஆல் ஃபோர்ஸஸ் எல்லாருமே ஃபார்மேஷனுக்கு வாங்க, ஃபிளார் லான்ச் பண்றதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படின்னு சொல்றான். அந்த ஃபிளார் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, மேஜிக்கை வச்சு இந்த பாறையில தூக்கி வீசுற மாதிரி ஒரு மிஷின் இருக்குல்ல, அதில் மேஜிக் ஃபயர் பால் வச்சு அட்டாக் பண்றது. அப்ப அந்த ஹெனீர் இருந்துட்டு ஸ்டோன் ஷீல்ட் அப்படிங்கிற மேஜிக்கை யூஸ் பண்ணி ஸ்டோனையே அங்கிருந்து எலும்ப வச்சு அதை பெரிய பெரிய பாறைங்களை ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணுவான். பட் அதையே இருந்துட்டு அந்த ஃபிளார் இருந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிருது. அப்ப ஹெனீர் இருந்துட்டு எப்படி இது டெஸ்ட்ராய் ஆயிருக்கும், ஒருவேளை இது டிஸ்பெல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறான். இந்த டிஸ்பெல் அப்படிங்கிறது ஆப்பனண்டோட மேஜிக்கை வந்துட்டு கேன்சல் பண்ணக்கூடியது. ஆப்பனண்டோட ஸ்ட்ரென்த்தையும் நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை வச்சு தான் இந்த டிஸ்பெலோட பவரை வந்துட்டு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். பார்க்கறதுக்கான சிம்பிளான மேஜிக் மாதிரி இருக்கலாம், பட் ஆப்பனண்ட் பவர் வந்துட்டு அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பையில இருந்து மற்ற எந்த ஒரு மேஜிக்கை விடமே டிஸ்பெல் யூஸ் பண்றதா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா டிமிட்ரியோட ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நாங்க தாண்டா பெரிய ஆளுங்க அப்படின்னு கிளியரா வந்துட்டு காமிக்கிற மாதிரியே இருந்திருக்கும். ஸோ அந்த ஹெனீர் என்று கோவப்பட்டு ஹவு டேர் தே இந்த மவுண்டனுக்கு எதிராக டிஸ்பெல வச்சு அப்பர் ஹேண்ட் கெயின் பண்ணலாம்னு பாக்குறாங்களா, நம்மளோட ஓன் டிஸ்பெல்ஸ்ல வந்துட்டு நீங்க ரெடி பண்ணுங்க, எனிமியோட டிஸ்பெல்ஸ்ல நியூட்ரலைஸ் பண்ணி நம்ம மவுண்டனோட டிக்னிட்டியை வந்துட்டு நீங்க காமிக்கணும். அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எனிமியோட டிஸ்பெல்ல வந்துட்டு நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப அந்த ஹெனீர் இருந்துட்டு அங்க இருக்கிற 50 பேரோட டிஸ்பெல் இருந்துட்டு இங்க இருக்கிற 100 பேரோட டிஸ்பெல்லை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா, தட்ஸ் இம்பாசிபிள். அப்படிங்கிறப்ப கிலியன் ஹெனீர் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஐ எம் சாரி அப்படின்னு அவன் சொல்ல, ஒருத்தர் இருந்துட்டு ஃப்ளேம் கேனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக்க பயங்கரமா அனுப்பி அங்க இருக்கிற ஷீல்ட்லயே வந்துட்டு கிராக்க வந்துட்டு போட்டுறான். ஃபெலிக்ஸ் இருந்துட்டு வாவ், வெறும் ஃபியூ மந்த்ஸ்ல இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிருக்கீங்களா, இன்னும் 5 வருஷத்துல சாலமேண்டர் கான்டினென்ட்டோட ஆர்க்மேஜ் அப்படின்னு உங்களை சொல்லிடுவாங்க போலயே. அப்படிங்கிறப்ப யார சொல்றாங்க அப்படின்னா நம்ம எட்வின் இருக்கான்ல, ஹெக்டர் கிங்டமோட பிரின்ஸ், அவன் தான். வந்துட்டு நான் இன்னும் போறதுக்கு நிறைய வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைடு ஏரியா மல்டி டிஸ்பெல வந்துட்டு யூஸ் பண்றான். அதாவது ஒருத்தரே நிறைய டிஸ்பெல வந்துட்டு யூஸ் பண்ண, அதனால ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு போல. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.